ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைலரிடம் துணி தைக்கும் கஸ்டமர் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைலரிங் ஒர்க் நான் 23 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால, என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு சில விஷயம் வந்து கஸ்டமருக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடையில் தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் தைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் வந்து இப்போ தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை இதே போலலாம் வர டைமில் கொஞ்சம் டெய்லர் கடையில் கொஞ்சம் முன்னாடியே ஒரு பண்டிகை வருது அப்படின்னா, ஒரு 2 வாரம் முன்னாடியே இருந்து நீங்கள் துணி குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப தீபாவளி பண்டிகையே வருது அப்படின்னா, எல்லாருமே என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்ப எனக்கே இப்போ ஒரு 70, 80% வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அப்படின்னா, அதில ஒரு 20% பேர் தான் 2 வாரம், 1 வாரம் முன்னாடியே துணி குடுக்குறாங்க. மெயினா வந்து முக்கியமான கஸ்டமர்லாம் தீபாவளி பண்டிகை ஒரு 4 நாள், 3 நாள் இருக்கிறப்ப தான் அதிக துணிகள் கொண்டு வரீங்க. அப்படி அதேபோல நீங்க கஸ்டமர் கொண்டு வரும் பொழுது, அப்ப எங்களாலயும் கண்ணு முழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நம்ப கடுமையா ஸ்டிச் பண்ணும்பொழுது எங்களுக்கும் பேக் பெயின் வருது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா, எங்க சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிங்க. எல்லாருமே டோட்டலா ஒரே டைம்ல குடுக்கும் பொழுது, அப்போ உங்களுக்கு எப்படி இந்த தீபாவளி பண்டிகையில நாங்க தர முடியும்? இப்ப சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 2 நாள், 3 நாள் கேப்லாம் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த டைம்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் கட் ஆகலாம். அதேபோல சூழ்நிலை இதே போலலாம் வரும்பொழுது எங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ங்கிறது வரும். அப்ப நாங்க எப்படி 3 நாள், 4 நாள் கேப்ல ஸ்டிச் பண்ணி குடுக்க முடியும்? இதே வந்து இப்ப கடை வச்சு தைக்கிறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஆள் வச்சிருப்பாங்க. அவங்க கூட கொஞ்சம் சமாளிப்பாங்க. இதே வந்து நாங்க இப்ப கிராம பகுதியில வீட்ல வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும், டைலரிங் ஒர்க்கும் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அவங்களால ஒரு 50, 60 ப்ளவுஸ்லாம் சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் சொல்றேன், கஸ்டமர் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு 10, 15 நாள் முன்னாடியே குடுத்துருங்க. இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப தீபாவளி பண்டிகை டைம்ல இப்போ உங்களுக்கு புதுசு மட்டும் மெயினா வந்து தைங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கஸ்டமர் மேல கொஞ்சம் கோவம், வருத்தமாவே இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ இன்னும் 1 வாரம் தான் இருக்கு தீபாவளி பண்டிகை. இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, பழைய வேலையெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டவங்களா இருக்காங்க. முடியாதுன்னு சொல்லவும் முடியல. அப்ப வாய் விட்டு சொல்ல முடியாத சூழ்நிலையா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டை கணக்குல கொண்டு வந்து பழைய துணி ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி குடுன்னு சொல்றாங்க. நீங்களே கொஞ்சம் நெனச்சு பாருங்க. இந்த டைம்ல நாங்க 4 பணம் சம்பாரிச்சா தான் உண்டு. அப்ப இந்த டைம்ல நீங்க ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இப்ப நைட்டிலாம் ஓரடிக்க சொல்றாங்கன்னா, இப்ப 1 நைட்டி 2 நைட்டி குடுத்தாலும் பரவால்ல. ஒரு 7, 8 நைட்டிலாம் ஒரே கஸ்டமர் 7, 8 நைட்டி இப்பயே ஆல்ட்ரேஷன் பண்ணி குடுங்க. நாங்க தீபாவளி பண்டிகைக்கு போட்டுக்கன்னா 1, 2ன்னா கூட பிரச்சனை இல்ல. அப்ப இதே போல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அப்ப புதுசா இப்ப ப்ளவுஸ் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வாங்கி வச்சிருப்போம். லைனிங் ப்ளவுஸ் வாங்கி வச்சிருப்போம். இதே போல ப்ளவுஸ்லாம் வந்து பெண்டிங் ஆகுது. அப்ப எப்படி ஸ்டிச் பண்ண முடியும்? கொஞ்சம் நீங்க நெனச்சு பாருங்க. அதனால கஸ்டமர் முடிஞ்ச அளவுக்கு 1 வாரம் வரைக்கும் இந்த பழைய வேலை, இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் இப்போ கொண்டு வராம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். அதுவும் இப்போ இந்த நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா, பிடி பிடி பிடின்னு சொல்லிட்டே ரெடிமேட்ல ரொம்ப பெரிய சைஸா இருக்கும். அது அவங்க சைஸுக்கு கொண்டுட்டு வரணும்னா, ஒரு நைட்டிக்கே குறைந்தபட்சம் 20 நிமிஷம்லாம் டைம் எடுக்குது. அப்படிலாம் ஆகும் பொழுது, அப்போ எவ்வளோ டைம்ங்கிறது வேஸ்ட் ஆகுது பாருங்க. அதனால இந்த விஷயத்த நீங்க கஸ்டமர் கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். 2வது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இப்போ நீங்க டைலரிங் கடைக்கு நீங்க துணி தைக்க வரீங்க அப்படின்னா, இப்போ வீட்லயா இருந்தாலும், கடையிலயா இருந்தாலும், இப்போ நாங்க தச்சதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு. நீங்க ஏங்க இவ்வளோ டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப லேட்டா குடுக்குறீங்கன்னா கூட நீங்க உரிமையோட தாராளமா கேட்கலாம். இதே வந்து நீங்க ஸ்டிச்சிங் பண்ணுனது ஷோல்டர் லூஸா இருக்கு, இறக்கம் வைக்கல. இதே போல ஸ்டிச்சிங்ல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கஸ்டமர் நீங்க கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்க அமௌண்ட் குடுக்குறீங்க. நீங்க அதனால குறை சொல்லலாம். ஆனா ஒரு சில கஸ்டமர வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கி சொல்லாம கரெக்ட்டா குடுக்குற கஸ்டமரும் இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்டின்னா, க அமௌண்டே தரவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கிட்ட நாங்க ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டு அந்த அமௌண்ட்ட வாங்குறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இப்ப மெயினா பார்த்தீங்க அப்டின்னா, ப்ளவுஸ் குடுக்க வரும்பொழுது கஸ்டமர் குடுக்க வராங்க. இதே போல வந்து ஸ்டிச் பண்ணி குடுங்க, இத்தன நாளையில குடுத்துருங்க அப்டின்னு சொல்றாங்க. அதே அந்த துணிய வாங்க வரும்பொழுது பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வீட்ல உள்ள சின்ன சின்ன பசங்களெல்லாம் அனுப்பி விடுறது. இதே போல அவங்க எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க, குடுங்க அப்டின்னு கேட்கறாங்க. அமௌண்ட் எங்கன்னு கேட்டா, எங்க அம்மா இன்னும் 2 நாள் கழிச்சு தராங்க. முக்கியமா போயே ஆகணுமா, எங்க அம்மா வாங்கிட்டே வர சொன்னாங்க கட்டாயமான்னு சொல்றாங்க. நம்பளே வந்து குடுத்துட்டாலும், அந்த ப்ளவுஸ குடுத்துட்டாலும் அமௌண்ட் கேட்டோம் அப்டின்னா, ஏங்க கோச்சிக்காதீங்க. நான் கண்டிப்பா இன்னும் 1 வாரத்தில தரேன். இன்னும் 2 வாரத்தில தரேன். இந்த மாச சம்பளம் போட்டுருவாங்க. அப்ப தரேன் அப்படிங்கிறாங்க. 1 மாசம் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் கேட்டா, ஏங்க இந்த மாசம் கொஞ்சம் செலவாயிடுச்சு. அடுத்த மாசம் தரேன் அப்படிங்கிறாங்க. கிராம பகுதியில தைக்கிறவங்க, பால் பணம் போட்டுங்க நாங்க அமௌண்ட் தரோம். இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டமர் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா,
போன தீபாவளிக்கு வந்து ஸ்டிச் பண்ணவங்க, இப்ப இந்த தீபாவளிக்கு தான் அவங்க அமௌண்டே என் கைக்கு குடுத்துருக்காங்க. ஒரு ரூ. 340 போன தீபாவளிக்கு பெண்டிங் இருந்தது. இந்த தீபாவளிக்கு குடுக்குறாங்க. இதே போலலாம் இருந்தா அப்ப எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும் பாருங்க. எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அப்படிங்கிறது வரும். ஒரு சில கஸ்டமர்லாம் 5 ப்ளவுஸ், 6 ப்ளவுஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, நாங்க ஒரு 6 ப்ளவுஸ் மொத்தமா குடுத்தா, அந்த 6 ப்ளவுஸ்க்கு உள்ள அமௌண்ட் குடுக்குறதே இல்ல. ஒரு ரூ. 200 குடுக்குறாங்க. அப்புறம் ஒரு ரூ. 300 குடுக்குறாங்க. பிட்டு பிட்டா அப்படி குடுக்கறதுனால அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்குமா? இப்ப நாங்க ஒரு 5 ப்ளவுஸ் தச்சாலும் அந்த 5 ப்ளவுஸ்க்கு ரூ. 500 குடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே ஒரு சிலர் ரொம்ப பேரம் பேசுறாங்க. என்னங்க ஒரு ப்ளவுஸுக்கு ரூ. 200 கேட்குறீங்களே, ஒரு டிசைன் ப்ளவுஸ்க்கு ரூ. 300 ரூ. 400 கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே தான் குடுக்குறாங்க இப்ப அமௌண்ட்ட வந்து. அப்ப யாருமே சரி, இப்ப நானே வந்து என்ன நெனச்சேன் அப்படின்னா, டெய்லரிங் ஒர்க் பழகுறதுக்கு முன்னாடி இந்த தொழில் ஒரு சூப்பரான தொழில். வீட்ல உட்காந்துட்டே சம்பாதிக்கலாம், நிழல்லயே சம்பாதிக்கலாம், ஈஸியான தொழில் அப்படின்னு நெனச்சேன். அதே இந்த ஒர்க்க பழகி முடிச்சுட்டு, இந்த ஒர்க்ல நம்ம செயல்படும் பொழுது தான் தெரியுது. இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ கஷ்டங்கிறது இருக்குன்னு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ப்ளவுஸ் நல்லா சுறுசுறுப்பா தைக்கலாம். 3வது ப்ளவுஸ்க்குலாம் பேக் பெயின் வருதும். அது இல்லாத கழுத்து வலி எடுக்கும், கை கால் வலி எடுக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்த ஒரு தொழிலையுமே அந்த இடத்துல பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஒரு கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா, அப்ப இந்த தொழில் ஈஸியா தான் நமக்கு தெரியும். இதே இந்த நீங்க கஸ்டமர் வந்து நீங்க இந்த டெய்லரிங் ஒர்க் வந்து பழகிட்டு நீங்க ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்களேன். அப்பதான் இந்த இதுல எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கு. அப்ப இதோட வலி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே கண்டிப்பா தெரியும். அப்போ உங்களுக்கு அந்த பாக்கி போறவங்க அப்ப நீங்க நெனச்சு பார்ப்பீங்க கண்டிப்பா. ஆமா இவ்வளோ கஷ்டமா இருக்கே டெய்லரிங் ஒர்க்கு. அப்ப பாக்கி நம்ம எவ்வளோ பேத்துக்கு நம்ம லேட்டா குடுத்தோமே அப்படிங்கிற ஒரு யோசனை கூட உங்களுக்கே வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாக்கிங்கிறது மட்டும் யாருக்குமே சரி எனக்குன்னு நான் சொல்லல. எல்லா டெய்லர்களுக்கும் நான் சேர்த்து தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவு கஸ்டமர் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா குடுங்க. பாக்கி அதிகம் சொல்லாதீங்க. ஏதாவது தையல்ல மிஸ்டேக்கா இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். அடுத்து 3வது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்ப சீசன் டைம் இப்ப தீபாவளி டைமா இருந்தாலும் சரி, கல்யாண டேட்டா இருந்தாலும் சரி, இதேபோல இந்த சீசன் டைம் வருது பார்த்தீங்களா? அப்ப இந்த டெய்லரிங் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு ஒரு மிச்சப்படுத்தணும். நம்ம இந்த நேரத்தில எவ்வளோ ஒரு வேகமா, விவேகமா செயல்படணும். நம்ம ஹெல்த்தே சரியில்லனாலும் தூங்காம நாங்க கண்ணு முழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் தச்சு ஆகணும். அப்ப இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில கஸ்டமர்லாம் ஒரு பொண்ணு இன்னைக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்க என்ட்ட வந்துச்சுங்க. 1 1/2 மணி நேரம். இப்ப டிசைன் ப்ளவுஸ் உனக்கு எந்த டிசைன் வேணுமோ நீ சொல்லுமா நான் தச்சு குடுக்குறேன் அப்டின்னேன். இல்ல நீங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க அப்டின்னு. நம்பளே பார்த்து சொன்னாலும் இந்த டிசைன் வேணாம், அந்த டிசைன் வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு, டைம் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மிஷின்ல நான் ஒரு 2 ப்ளவுஸே தச்சுருவேன். 1 1/2 மணி நேரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுது. எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு ஒரு ப்ளவுஸ செலக்ஷன் பண்ணி குடுக்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. இந்த பஃப் வேணாம், அந்த பஃப் வைங்க, இது வேண்டாம், இந்த நெக்க வைங்க. அப்படி சொல்லும் பொழுது, அப்ப கஸ்டமருக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். சரி இந்த கஸ்டமர தான் நம்ம அனுப்பிட்டோமே, அடுத்து நம்ம கொஞ்சம் வேகமா ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்து இன்னொரு கஸ்டமர் வராங்க. இன்னொரு கஸ்டமர் வந்து பாருங்க நான் தீபாவளி பண்டிகைக்கு புடவ எடுத்திருக்கேன் நல்லா இருக்கா அப்படின்னாங்க. சரி சூப்பரா இருக்குங்க அப்படின்னேன். நீங்க என்ன நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? 2, 3 பேர் நல்லாவே இல்லங்கிறாங்க. நீங்க என்ன நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? இத பாருங்க நீங்க அப்புறம் தச்சுக்கலாங்க. நீங்க தைக்கிறத நிறுத்துங்க. என் சேலைய பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொல்லும் பொழுது, கண்டிப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்டிகை டைம் இல்லாதகிறப்ப டைம் பாஸா பேசிட்டு இருக்கலாம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப இந்த பண்டிகை டைம்ல நாங்க துணிய தைக்கிறதா, இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறதா, ஒவ்வொரு கஸ்டமரா உங்கள ஃபேமிலில உள்ள விஷயத்தெல்லாம் ஏங்க இத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். எங்க வீட்ல இந்த விஷயம் நடந்துச்சு. இத கொஞ்சம் கேளுங்க அப்புறம் தச்சுக்கலாம். இப்படிலாம் சொல்லி 1 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருந்தா, அப்ப நாங்க எப்படி மிஷின்ல ஸ்டிச் பண்ண முடியும்? கடையில தைக்கிறவங்க கிட்ட இப்படி பேச மாட்டாங்க. மெயினா இப்ப வீட்ல தச்சுட்டு இருக்க டெய்லர் கடையில முக்கியமா பழக்கமானவங்களா வந்து இந்த டைம்ல அவங்களுக்கே தெரியணும். சரி இவங்களுக்கு தீபாவளி பண்டிகையில துணி தச்சுட்டு இருக்காங்களே, இதே போல விஷயத்துல இப்ப நம்ம பேசக்கூடாதுன்னு அவங்களே புரிஞ்சுகிட்டு போகணும். அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அதனால சொல்றேன், இப்ப நீங்க கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா, முக்கியமா உங்களுக்கு டெய்லரிங் ஒர்க் பண்றவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும், இதே போல டைம்லாம் போய் அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு டைம்ங்கிறது வேஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. சீசன் இல்லாத டைம்ல கூட நீங்க இதே போல பேசிக்கிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இப்போ ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, துணி கம்மியா ரொம்ப எடுத்து குடுத்துறீங்க. உங்களுக்கு 1 மீட்டர் கிளாத் வேணும். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சிலர் வெயிட்டா இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் 1 மீட்டர் 1 1/4 மீட்டர்ங்கிறது கிளாத்துங்கிறது தேவைப்படும். அவங்க என்ன பண்றாங்கன்னா 80 பாயிண்ட் 85 பாயிண்ட்ன்னு கிளாத் டெய்லரிங் கடையில குடுத்தா, எங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டு போட்டு போட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு தைக்கிறதா இருக்கு. இப்போ புடவையோட ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, நீங்க இப்போ தீபாவளி பண்டிகை வருதா? அப்ப எல்லாரும் விரும்பக்கூடியது என்ன? அந்த புடவைக்கு மேட்சா அழகா போடணும். அந்த புடவையோட ப்ளவுஸ
கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணாதான் ஒரு சிலருக்கு மனசு திருப்தி அடையும். இப்போ நம்ம புடவையோட ப்ளவுஸை போடுறதுக்கும் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் அதுக்கு தனியாக மேட்சாக போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வந்து அவ்வளோ சூட் ஆகாது. அப்போ அவங்க புடவையோட ப்ளவுஸ் தான் போட விரும்புகிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்த மாட்டேங்குது. இப்போ வர புடவையெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தான் கிளாத் சரியாக இருக்குது. அப்போ அதே போல் துணியெல்லாம் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு ப்ளவுஸு ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் தைக்க வேண்டிய ப்ளவுஸை 1 மணி நேரம்லாம் டைம் எடுக்குது. அதுக்கு ஜாயிண்ட் போட்டு ஒட்டு போட்டு தைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிறதா இருக்குது. அதுக்கு வந்து அமௌண்ட்டு நீங்கள் சேர்த்தும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு ரூ. 200 வாங்குறோம்னா அந்த பத்தாவது துணியை தைச்சாலும் அதே ரூ. 200 தான் நீங்கள் தர போகிறீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு துணி மட்டும் கிளாத் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புடவை நீங்கள் எதா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ரூ. 1000 ரூ. 2000க்கு புடவை வாங்குறீங்கன்னா, அங்கே கடையிலேயே ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்குங்க. அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட இதே போல் வந்து தீபாவளி பண்டிகை புடவையோட ப்ளவுஸோட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேஸ் மட்டும் வந்து என்கிட்ட சரியாக மேட்சாக இல்ல. அதனால் நான் வாங்கிட்டு வந்து தந்துடுறேன்க்கா. அதுக்கு பிறகு நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம், இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. சரி அவங்க வந்துட்டாங்களே, சரி அந்த பொண்ணு லேஸ்லாம் வாங்கிட்டு வந்துருச்சு. அதுக்கு பிறகு புடவைய ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, புடவை டேமேஜாக இருக்குது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த பொண்ணு என்ன கேட்குது, "என்னக்கா டேமேஜாக இருக்குது, உங்கள் வீட்டில் எலி ஏதாவது இருக்கா, அதாவது கடிச்சிருச்சான்னு?" கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், அந்த புடவையில லைட்டாக தார மாதிரி இந்த பார்டர் ஃபுல்லு நெட்டுக்கும் பாதி தூரம் நெட்டுக்கும் லைனாக தார மாதிரியே இருக்குது. அப்போ நாங்கள் எங்கள் டெய்லரிங் மேலே வந்து எலி இருக்கா, கடிச்சிருச்சா, அப்போ எவ்வளோ மனசு ஒரு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். அப்போ நீங்கள் கடையிலேயே ஓப்பன் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. பில்லு இல்லை, மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து ரூ. 2000 ரூ. 1000 கொடுத்து வாங்குறீங்கன்னா கடையிலேயே ஃபுல்லும் வாங்கிட்டு வந்து அந்த நிமிஷமே ஓப்பன் பண்ணி புடவைய ஃபுல்லும் நீங்கள் டேமேஜ் இருக்கான்னு பார்த்துருங்க மெயினாக. ஏன்னா நீங்களும் பணம் கொடுத்து தான் வாங்குறீங்க. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கடைபிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெள்ளி செவ்வாய் கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மணிக்கு மேலே நாங்கள் சாமி கும்பிட்ற டைமில் விளக்கேற்றி வச்சுருக்கோன்னா, அந்த டைமில் தான் ரொம்ப முக்கியமாக பழக்கமானவங்களாக வந்து பழைய வேலை இதே போல் பிடிச்சி கொடுங்க. இதே போல் வெளியூர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை நான் சூடம் ஏற்றி சாமி ஃபோட்டோக்கெல்லாம் காட்டிட்டு மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தங்க ரொம்ப பழக்கமானவங்க வந்து 2 பேண்ட் வந்து இதை பிடிச்சி கொடுங்க பழைய வேலையை, இதை கொஞ்சம் டைட்டாக, இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது பிடிச்சி கொடுங்க அப்படின்னு போட்ட பேண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ முடியாதுன்னு சொல்லவும் முடியல, வாய் விட்டு சொல்லவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைலாம் ஒரு 6 மணிக்கு முன்னாடி, பொழுது இறங்குறதுக்கு முன்னாடியே தைச்சிட்டு போயிருங்க. 6 மணிக்கு மேலே தைச்சிங்க அப்படின்னா எங்களுக்கும் கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளி செவ்வாய் கிழமையில தான் ஊசி இருந்தால் கொடுங்க, கொஞ்சம் நூல் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால் இந்த வெள்ளி செவ்வாய் கிழமையெல்லாம் வந்து ஊசி நூல் கேட்குறதோ அல்லது இந்த பழைய வேலையில் 6 மணிக்கு மேலே தைக்கிறதோ கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சேன், இந்த பாக்கி போகிற ப்ராப்ளம். ஆனால் வந்து நிறைய தோழிகள் இப்போ டைலரிங் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நிறைய தோழிகள் கமெண்ட் பண்ணுறாங்க, தைக்கிறது அமௌண்ட்லாம் நிறைய பாக்கியாகவே போயிடுதுக்கா. இப்போ எனக்கும் அப்படி தான், சின்ன சின்ன பசங்களை விட்டு எப்படி அனுப்பி விட்றாங்களோ அதே போல் இன்னொரு சிஸ்டருக்கு அப்படி தான் இருப்பாங்களாட்டுக்கு. சின்ன சின்ன பசங்களெல்லாம் விட்டு விட்டு இதே போல் துணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இதில் நாங்கள் கண்ணு முழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளி பண்டிகைக்கு, பொங்கல் பண்டிகை டைமில் எங்களால் புது ட்ரெஸ்ஸே போட முடியாது. ஏன்னா கஸ்டமருக்காக தான் நாங்கள் உழைச்சிட்ருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கரெக்டாக கொடுத்தா தானே எங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வங்கிறது இருக்கும். இப்போ நிறைய சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் தைக்கிறதெல்லாம் எனக்கு பாக்கியாகவே போய்கிட்டே இருக்குது. அப்படியே மீண்டும் வந்து நாங்கள் கஸ்டமர்கிட்ட கம்பல் பண்ணி கேட்டால் துணி தைச்சதே சரியில்லைன்னு ஒரு சில கஸ்டமர் சொல்லிடுறாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்னம்மா தைச்சதே சரியில்லை, என்ன அமௌண்ட் வந்து மட்டும் கேட்குற. அப்போ அவங்களும் வந்து ஒரு 4, 5 ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 5 மணி நேரம் உழைப்பை போட்டால் மட்டும்தான் வந்து தைச்சி தர முடியும். இதே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வந்து புடவை ஓரடிக்கிறதுக்கும் அமௌண்ட்டு தரமாட்டுக்கிறாங்க. என்கிட்டயே கூட நிறைய பேர் இதே போல் பேரம் பேசுகிறீங்க. ஏன்னா வந்து இப்போ புடவெல்லாம் அடித்து கொடுக்குறோன்னு வச்சுங்க, 1, 2 வந்து ஃப்ரீயாக அடித்து கொடுக்கலாம். நான் உங்ககிட்ட தானே ரெகுலராக தைக்கிறேன், புடவைக்கு கூட என்ன காசு அமௌண்ட்டு கேட்குறீங்க. 7, 8 புடவை, நைட்டி ஆல்ட்ரேஷன், உள்பாவடை இதே போலலாம் வந்து மறுதையல் அடிக்க சொல்கிறீங்க. அரை மணி நேரம் டைம் எடுக்குது. அப்போ அந்த அரை மணி நேரத்துக்கு நாங்கள் ஒரு ப்ளவுஸே தைச்சிடலாம். அது இல்லாத பார்த்திங்கன்னா அதுக்கும் கரண்ட் பில்லுங்கிறது கட்டி தான் ஆகணும். அப்போ அது நிறைய பேர் அதுக்கு அமௌண்ட்டு தரதே கிடையாது. அப்போ நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆனால் ஒரு சில கஸ்டமர்லாம் சும்மா சொல்லக்கூடாது, பாக்கியே சொன்னாலும்
கரெக்டாக வந்து ஒரு 4 நாளில் தரேன்னு சொன்னாலும் அந்த 4 நாளில் கரெக்டாக கொடுக்குற கஸ்டமரும் இருக்காங்க. இதே வந்து ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு ரூ. 100 அல்லது ஒரு 4, 5 ப்ளவுஸ்க்கு ரூ. 500 அந்த ரூ. 500 கரெக்டாக பேரம் பேசவே மாட்டாங்க. அதே போல் இருந்தால் தானே எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வங்கிறது வரும். அதனால் நீங்கள் அனைத்து கஸ்டமருமே வந்து கொஞ்சம் பாக்கி சொல்லாத முடிஞ்ச அளவுக்கு டைலரிங் ஒர்க் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். இந்த தீபாவளி பண்டிகைக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக தைங்க. அப்போ தான் இந்த தீபாவளி பண்டிகைக்கு நம்ம பெண்டிங் இல்லாமல் நம்ம தைக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலையை வாங்கிக்கிங்க, ஹெல்த்தையும் பார்த்துங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.